இது மகிமை நேரம். பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு வாரமாக பாடுகளை பற்றி, பாடுகளை எப்படி மேற்கொள்வது, பாடுகளினூடாக நாம் போகும் பொழுது என்ன செய்வது என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் தியானித்து வந்தோம். பாடுகள் இவ்வளவுதான், இப்படித்தான் இருக்கும் என்று நாம் வரையறுக்க முடியாது. ஒவ்வொருடைய பாடுகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். வித்தியாசமான எத்தனையோ கஷ்டங்கள், பாடுகள் இந்த உலகத்திலே இருக்கிறது. இப்படிதான் நாம் போக வேண்டும், இப்படிதான் அந்த பாடுகளிலே நாம் செய்ய வேண்டும் என்று அதை நாம் வரைமுறைக்குட்படுத்த முடியாது. ஆனாலும் சில காரியங்களை நாம் தியானித்தோம். பாடுகளிலே நாம் பெருவாரியாக நாம் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் தியானித்தோம். பாடுகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வருகிறது. அது மாத்திரம் இல்ல, ஒரே பாடையே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஏற்றுக்கொள்வார்கள். உதாரணமாக நான் சொல்லுகிறேன், ஒருவர் பரிகாசம் பண்ணுகிறார் என்று வையுங்கள். 2 பேரையும் அவர் பரிகாசம் பண்ணுகிறார். ஒருத்தர் அதை கேட்டுக்கொண்டு சூரியனை பார்த்து நாய் குறைக்கிறது என்று சொல்லிவிட்டு அதை தட்டி போட்டு விட்டு போய்விடுவார். இன்னொருவர் அதை கேட்டுக்கொண்டு ஐயோ என்னை இப்படி சொல்லிவிட்டாரே என்று சொல்லி இரவெல்லாம் அழுது கொண்டு அவர் மீது கசப்பையும் வெறுப்பையும் ஏற்றி கொண்டிருப்பார். இதுதான் பாடுகளை நாம் எடுக்கிற விதம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த பாடுகள் கிரியேட் செய்கிறது. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக தாக்குகிறது. வியாதி கூட ஒரே வியாதி வேறு நபர், 2 வித்தியாசமான நபர்களுக்கு வரும்பொழுது ஒருவர் அதை சுலபமாக எடுத்துக்கொண்டு சரி நாம் இதற்கான மருத்துவத்தை பார்க்கலாம் என்று நினைப்பார். இன்னொருவர் ஐயோ மருத்துவத்திற்கு ரூபாய் இல்லை, ஆள் உதவி இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருப்பார். பாடுகளின் ஆழம், பாடுகளின் கஷ்டம் அதனூடாக போகிறவர்களுக்கு தான் தெரியும். வித்தியாசமான பாடுகளினூடாக போகிறவர்களும் உண்டு. வெளியே சொல்ல முடியாமல், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாமல் பாடுபடுகிறவர்களும் உண்டு. உங்கள் வாழ்க்கையின் பாடுகள் உங்களுக்கு தான் தெரியும். ஒரு சில காரியங்கள், 2-3 காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே நாம் எப்படி அந்த பாடுகளை சகிப்பது என்று சொல்லி தியானித்து இன்றைக்கு நாம் முடிக்கலாம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடுகள் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள், கிறிஸ்தவனாய் இருப்பதினால் வருகிற பாடுகள். 1 பேதுரு 4வது அதிகாரத்திலே 13வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு பாடுகள் வரும் பொழுது சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு பாடுகள் வரும் பொழுது அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ஏனென்றால் கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அதுக்கான பிரதிபலனை தருவார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பாடுகள் வரவே செய்கிறது. வேதத்திலே அதை பற்றி சொல்லி இருக்கிறது. அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடே கூட நீங்களும் விழாதிருக்கிறதினால், நீங்கள் வித்தியாசமாக அவர்களுடைய கண்களுக்கு தெரியவதினால் அவர்கள் உங்களை பாடுபடுத்துகிறார்கள் என்று சொல்லி, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு பாடுகள் வருகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறதினால் உங்களுக்கு பாடுகள் வருகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நீங்கள் இருப்பதினால், உண்மையாய் இருப்பதினால் உங்களுக்கு பாடுகள் வருகிறது. அப்படிப்பட்ட பாடுகள் வரும் பொழுது நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும், அதை துக்கமாக எடுக்கக்கூடாது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஏனென்றால் பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் உண்மையாய் இருப்பது நிமித்தம் அவருக்காக நீங்கள் பாடுகளை சகிக்கும் பொழுது அதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு பரலோகத்திலே பிரதிபலன் கூடிக்கொண்டே போகிறது. கர்த்தர் அந்த காரியத்திற்காக பரலோகத்திலே உங்களுக்காக பிரதிபலனை வைத்திருக்கிறார். இன்னொரு காரியம், அந்த எபிரேயர் 1 பேதுரு 4 அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், கிறிஸ்தவனாய் இருப்பது நிமித்தம் நீங்கள் பாடுகளை பட்டால் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் ஒருவரை பார்க்கிறோம், பவுல். அவர் கிறிஸ்தவனாய் இருந்தது நிமித்தம், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தது நிமித்தம்
மிகுதியான பாடுகளை அவர் பட்டார். 2 கொரிந்தியரிலே நாம் அதை பார்க்கிறோம். அவர் அதை அடுக்கிக் கொண்டே போவார். ஒரு அதிகாரத்துல 3 தடவை மிலாறுகளால் நான் அடிக்கப்பட்டேன், கப்பர் சேதத்தில் இருந்தேன், ஒரு நாள் ராப்பகல் முழுவதும் கடலிலே நான் செலவழித்தேன், ஆறுகளால் வந்த மோசங்கள், சொந்த ஜனங்களால் வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், இதுல எல்லாம் நான் அகப்பட்டு கஷ்டப்பட்டேன் என்று சொல்லி அவர் அடுக்கிக் கொண்டே போவார். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியிலே சொல்வார், கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் நிந்தைகளிலும் அவமானங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி. கர்த்தருக்காக பாடுகளை படுவது அது ஒரு பெரிய பாக்கியம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்களும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அவருக்காக பாடுகளை சகிக்கிறீர்களானால் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. பவுல் தன்னுடைய பாடுகள் எல்லாம் அடுக்கி சொல்லி இருக்கிற அந்த அதிகாரத்துக்கு அடுத்த அதிகாரத்துல நீங்கள் பார்த்தீர்களானால், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனிதனை அறிவேன், அவர் பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லுகிறார். உலக பாடுகள் உங்களுக்கு பெருகும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களும் பெருகிறது. மற்ற மனுஷருக்கு இல்லாத சோதனைகளும் பாடுகளும் வேதனைகளும் உங்களுக்கு பெருகும் பொழுது மற்ற மனுஷருக்கு இல்லாத ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு பெறுகிறது. கர்த்தர் நீதி உள்ள தேவன், அநியாயமாய் உங்களை அவர் பாடுகளுக்கு உட்படுத்துவதில்லை. ஆகவே கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளுக்காக நீங்கள் அவருக்கு மகிமை செலுத்துங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் சகிக்கிற அந்த கஷ்டங்களுக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அதற்கான பிரதிபலன் பரலோகத்திலே மிகுதியாக இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட பாடுகள் வரும் பொழுது துக்கத்தோடே தெரியாமல், புலம்பிக் கொண்டே இருக்காமல், ஐயோ நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லாமல் மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே கர்த்தருக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும். அநேக காரியங்களை நாம் தியானித்தோம். இது மாத்திரமல்ல, பாடுகளிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு நிறைய தீர்வுகள், நிறைய வழிகள் ஆண்டவர் வேதத்திலே வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை அதிகமாக வாசிங்கள். உங்கள் பாடுக்கு எது தீர்வு என்று கர்த்தர் அறிவார். அதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை ஜெயம் பெற்றவர்களாக அவர் மாற்றுவார். வேதத்திலே நாம் பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த தூர தேசத்தை நம்பி அணைத்து கொண்டு இக்காலத்து பாடுகளை சகித்தார்கள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. பரலோகத்திலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பிரதிபலனுக்கு இந்த பாடுகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆகவே பாடுகளை அனுபவிக்கும் பொழுது அதை தப்பி எங்கேயோ ஓடிக்கொண்டு அதை தப்பி ஓடும்படி ஒரு சிந்தை வைக்காமல், பாடுகளை படும் பொழுது கிறிஸ்துவே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். பேதுருவிலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கோம், கிறிஸ்து பாடுகளை சகித்ததினால் அப்படிப்பட்ட சிந்தையை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். பாடுபட வேண்டும் என்கிற சிந்தையை, கர்த்தருக்காக பிரயாசப்பட வேண்டும் என்ற சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு ஒப்பு கொடுங்கள். இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது என்று சொல்லி கர்த்தருடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அவர் தரும் பிரதிபலனுக்காக, அவர் தரும் ஜெயத்துக்காக காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபித்து முடிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த செய்தியை கேட்கிற யாவர் மேலும் உம்முடைய கிருபை இறங்கும்படி, உம்முடைய பிரசன்னம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மகிழ்ச்சி ஆக்கும் ஆண்டவரே. மிகுதியான பாடுகளினூடாக போகிற ஒவ்வொரு வீட்டிலையும் உம்முடைய பிரசன்னத்தை தாரோம். அன்னைக்கு அந்த மார்த்தாள், மரியாள், லாசரு குடும்பம் கண்ணீரோடு இருந்தது ஆண்டவரே. நான் போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்துல எல்லாம் மாறி போயிடுச்சு. அப்படியே இந்த வீடுகளுக்கு நீர் போய் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற கண்ணீரை கழிப்பாக நீர் மாற்றப்பா. இந்த பாடுகளினூடாக நடந்து செல்கிற ஒவ்வொருத்தரும் அதிலே ஜெயம் கொள்ள பண்ணத்தக்கதாக, ஜெயம் பெறத்தக்கதாக உம்முடைய கிருபையையும் இரக்கத்தை நீர் அவர்களுக்கு பாராட்ட நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி. இந்த செய்திகளை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலையும் உம்முடைய கிருபையும் நன்மையும் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்துல கர்த்தாவே, இந்த மகிமை டிவிக்காக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஏசப்பா. இது உம்முடைய
வார்த்தைகளை சுமந்து செல்லுகிற ஒரு சேனல் ஆண்டவரே, உமக்காக பேசுகிற ஒரு சேனல். உம்முடைய அபிஷேகத்தை இதில் ஊற்றப்பா. ஒவ்வொரு வார்த்தையிலையும் உம்முடைய வல்லமை விளங்கட்டும். இதிலே பேசுகிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இறங்கட்டும். ஏற்ற வார்த்தைகளினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. உடைய இந்த உள்ளங்களை அது ஆறுதல் படுத்தட்டும். ஏதோ ஒரு கேள்வியோடு இருக்கிறவர்களுக்கு சரியான பதில் அந்த வார்த்தைகளின் மூலமாய் உண்டாகட்டும். கர்த்தாவே, இதை நடத்துகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அபிஷேகமும் பிரசன்னமும் அவர்களை நிரப்பட்டோம். நல்ல சுகத்தை தாரோம், பலத்தை தாரோம். இந்த ஊழியத்தை இன்னும் உற்சாகமாய் செய்யும்படி உற்சாகமான ஆவியினால் நீ நிரப்பும் ஆண்டவரே. மனுஷ ஒத்தாசுகளை தாரோம். எந்த இடங்கள்லாம் அதிகாரிகளுக்கு கண்கள் தயவு கிடைக்க வேண்டியது இருக்கிறதோ அங்க எல்லாம் நீ தயவை ஊற்ற, தயவை கிடைக்க பண்ண நாங்க ஜெபிக்கிறோம். பண தேவைகளை எல்லாம் நீர் சந்தியும் ஏசப்பா. மோசேயின் நாட்களில இனி போதும், இனி கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு திருப்தியாக கொடுத்த தேவன் நீர். அப்படியே ஏசப்பா எல்லா தேவைகளையும் சந்தியும். உங்களுடைய கிருபைக்கு எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரி செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன் ஏசப்பா. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதியும் கனமும் மகிமை உமக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திற்கு மகிமை செலுத்தி இந்த ஜெபத்தை முடிக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை